ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல போகிறேன்னு அப்போ சொல்லியிருந்தேன், அதுதான் சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் இது கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துருந்தா கிராமத்தில். விலைங்க அப்படி ஊர் ஊராக போவாவா. அதனால் ஒரு வாட்டி எங்கள் அப்பா வந்திருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு அங்கே எல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பு உண்டு எங்கள் அப்பாவுக்கு. சாமி, என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சாமி, இல்லை ஏதோ காரணம் சொல்லி எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா கிட்டேயும் பணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு உன்னோட மோதிரத்தை கொஞ்சம் கழட்டி கொடுறா அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே எங்கள் அண்ணா தன்னோட மோதிரத்தை கழட்டி கொடுத்துருக்கா. இது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக நான் பார்க்கல. எங்கள் அண்ணா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி அப்பா கழட்டி என்னோடய மோதிரத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா யாராவது ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறான்னு பயப்படுவாள். என்ன பண்ணுவான்னா, ஊர்லேருந்து வரும்போது என்ன பண்ணுவா, வீட்டுக்கார மாமா இருப்பா, அவள் பசங்கள்லாம் இருக்கும், நாங்களும் இருப்போம். அங்கே ஒரு 4-5 குடுத்தன மாதிரி இருக்கும், மித்தம் இருக்கும், தண்ணி கொட்டும். நாங்கள் எல்லோரும் 7 மணிக்கு அங்கே பின்னாடிலாம் பயமாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். அதனால் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம், 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு அம்மா கையில் உருட்டி உருட்டி போடுவா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் 4 ஃபேமிலியும், அதில் சின்ன பசங்கள்லாம் இருப்பாள், பெரியவாள்லாம் இருப்பாள். எல்லோரும் ஒரே இதில் தான் படுத்துப்போம். முத்தம் இருக்கும், காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்கும், மழை பெஞ்சால் இதில் வைப்பா, தண்ணியெல்லாம் கொட்டும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெமரிஸ் நம்மளுக்கு அதை அனுபவித்தவாளுக்கு தான் அதோட இது தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவா, எல்லா குழந்தையும் இருக்கும்போது தான் குழந்தைக்கு மட்டும் வாங்கின்னு வராளே அப்படின்னு தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவா, எல்லா குழந்தைங்களுக்கும் வாங்குவாள். அப்போ நாங்கள் சின்னவாளாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்ன அப்பா எல்லாருக்கும் வாங்கிட்டு நம்மளுக்கு போய் கடைசியில் வாங்குறாளே அப்படின்னு. இரு நான் உனக்கும் வாங்குவேன், வாங்கி தராமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதாவது வாங்கிட்டு தான் ஆற்றுக்கு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்கள் அப்பா கொடுப்பா. ஸோ எங்கள் அப்பாவோட இந்த மெமரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே அழைச்சின்னு போவா, கடைக்கெல்லாம் அழைச்சின்னு போய் ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு அது மாதிரி இருப்பாள் எங்கள் அப்பா. அப்பா அம்மாலாம் நமக்கு ஒரு வரன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்பா அம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.